மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நினைக்கிறார். திரு பிரியன், திரு பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். அதிமுக பாஜக உறவுகளை கையாண்டதில் அவருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை எப்படி டீகோட் பண்றீங்க? பியூஷ் கோயலுக்கு 4 விதமான சவால்கள் காத்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிமுக பாஜகவுக்கு உள்ள இருக்கிற முரண்பாடுகள். அதிமுக பொதுக்குழுல போட்ட தீர்மானங்கள் ஏன் போட்டாங்க? முதல்வர் எடப்பாடி கூட்டணியை நாங்க தான் முடிவு செய்வோம், கூட்டணிக்கு தலைமை அஇஅதிமுக என்று அவர்கள் மறுமுறை வலியுறுத்துவதன் காரணம் என்ன? பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமித்ஷா என்ன சொன்னார்? தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டிலும், கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலும் வெஸ்ட் பெங்காலையும் வரும்னு சொன்னார். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. முழு மனதோடு என்டிஏ கூட்டணி எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டா கொண்டாடலாம் இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். சோ பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தையில கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவு வேணும்னு அதிமுக வற்புறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். நம்பர் 1. ரெண்டாவது பாஜக தான் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அந்த லிஸ்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. நாங்க பாராளுமன்ற தேர்தலில் 11% இடங்கள் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் அதுல லீடிங் இடங்கள் எல்லாம் அவங்க கேட்கறாங்க. ஆனால் அதிமுகவுடைய பார்வை வேறு விதமா இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நீங்க பார்லிமெண்ட்ல வாங்கின 11% உங்களுடைய உண்மையான ஓட்டு கிடையாது. அது ஆக்சுவலா நீங்க 4% 5% தான் உங்களுக்கு ஓட்டு இருக்கு. மீதி இருக்கிற 5-6% எங்க அதிமுக உங்ககிட்ட சாப்பிட்டு இந்துத்துவா ஓட்டு. அது ஜெயலலிதா இருந்தபோது எங்க கிட்ட இருந்த ஓட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால நம்ம தனியா இருந்த போது அந்த ஓட்டு உங்களுக்கு போச்சு. இப்ப நம்ம சேர்ந்து இருக்கும் போது நமக்கு தான் வரும். அந்த ஓட்டை நீங்க கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படின்றது அதிமுகவுடைய பார்வை. அதனால அந்த 11% கணக்கில் வச்சு தொகுதிகள் கேட்டாங்கன்னா அதை கொடுப்பாங்களா அதிமுகன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். 3வது பாத்தீங்கன்னா தேமுதிக போன்ற கட்சிகளை இணைக்கிற ஒரு விஷயம், பாமக அன்புமணி போன்ற விஷயங்களை, அது ஒரு சவாலா காத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பல விஜய் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால, திமுக ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் அதிகமான இடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களையும் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்த அவசியம் இருக்கு. 4வதாக மிக மிக முக்கியமான விஷயம் தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டுறது, ஓபிஎஸ் அதிமுகக்குள்ள கொண்டுறது. இந்த விஷயங்கள் தான் உண்மையான சவால். ஆக்சுவலா அதிமுகவை மேலும் பலமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் எப்படி உள்ள கொண்டு போறாங்கன்றதான் முக்கியமான விஷயம். அதாவது எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட் எந்த இடத்துலயும் அங்க இருக்க மாட்டோம்னு தினகரன் தெளிவா சொல்றாரு. ஓபிஎஸ்ஓ தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு பதவியும் கொடுக்கணுன்றாரு. இதெல்லாம் பியூஷ் கோயலுக்கு பெரிய சவாலாக காத்துக் கொண்டிருக்கிற 4 விஷயங்களா நான் பாக்குறேன். இது இன்னைக்கு ஒரு ஆரம்ப கட்டம் தான். இதெல்லாம் தீர்றதுக்கு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தேவையா இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி திமுக பக்கம் வர்றதுக்கு கூட ஒரு மெல்லிய வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்களே, அதை அப்படி நினைக்கிறீங்களா? அது அவங்களுக்கு விஜய் ஆப்ஷனை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது வேணா திமுக ஆப்ஷன் இருக்கலாமே தவிர எடுத்த உடனே அந்த திமுக ஆப்ஷனுக்கு அவங்க போற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் 2 பேருடைய நோக்கமும் ஒன்னாதான் இருக்கு. எடப்பாடிக்கு இந்த தேர்தலில் ஒரு சரிவை ஏற்படுத்தணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதன் மூலமாக அஇஅதிமுக இந்த கட்சியில் மீண்டும் தாங்கள் போய் இணைந்து கொண்டு அதை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி வலுப்படுத்த மாட்டேன்றாரு. பிரிந்தவர்களை சேர்க்க மாட்டேன்றாரு, விலகியவர்களை சேர்க்க மாட்டேன்றாரு, விலக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன்றாரு. அதனால எடப்பாடிக்கு ஒரு இறக்கத்தை கொண்டு வரணும், அரசியல் ரீதியாக ஒரு இறக்கத்தை கொண்டு வரணும்னா தினகரன் ஓபிஎஸோட முயற்சியா இருக்கு. அதுக்கு அவங்க விஜயோட சேர்றது ஆச்சரியமான விஷயமா இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க விஜய் சரியா வரலன்னா அவங்க திமுக கதவை தட்டுவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. நன்றி திரு பிரியன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. பியூஷ் கோயலுக்கு 4 சவால்கள் இருக்கு அப்படின்னு பட்டியலிடுறீங்க, இணைந்ததற்கு நன்றி. அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை, கூட்டணி சீட் தொடர்பான பேச்சுவார்த்தை விரிவாக தொடங்கி இருக்கிறது. இதில் ஏற்கனவே பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் இறுதி முடிவு இப்போது எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுவதற்கான நேரம் வேணா பின்னாடி இருக்கலாம். ஆனால் இப்போதே எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்றத கட்சியினருக்கும் 2 கட்சியினருக்குமே உள்ளுக்குள்ள சொல்லப்படும் அப்படின்னு தெரிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.